அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, குரு பகவானினுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் ஏற்பட்டாலும், குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்கள் ஜூன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராஜ வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானினுடைய நட்சத்திர பெயர்ச்சியானது எந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்கள் தேவர்களின் குருவாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் குரு பகவான். இந்த குரு பகவான் அறிவு, அதிர்ஷ்டம், செழிப்பினுடைய காரணியாகவே கருதப்படுறாரு. ஆண்டிற்கு ஒரு முறை ராசியை மாற்றும் இவர் தனுசு மற்றும் மீன ராசிகளினுடைய அதிபதியாகவும் இருக்கார். இப்படிப்பட்ட குரு பகவான் அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றக்கூடியவர். அந்த வகையில் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் நுழைந்து பயணித்து வருகிறார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே இருப்பார். குரு பகவானினுடைய இந்த நட்சத்திர நிலை மாற்றத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவானினுடைய இந்த நட்சத்திர பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக சில அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பகவானினுடைய நிலை மாற்றத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது குரு பகவானினுடைய நட்சத்திர பயிற்சியால் ஜூன் மாதம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட மழையில் நனையக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்க போகிறோம். அதில் நாம் முதல் ராசியாக பார்க்கவிருக்கிறது கடகராசிக்காரர்கள். குரு பகவானினுடைய நட்சத்திர பெயர்ச்சியால கடகராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும். தொழில் ரீதியான பயணங்களால் நல்ல மாற்றம், லாபம் கிடைக்க பெறுவீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்க செய்யும். திருமணமானவர்களினுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும். பணவரவு அதிகரிக்கலாம். நிறைய பணத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் சேமிக்க முடியும். இந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்துவதாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாற்றங்களும் அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரவு நாலாபுரத்தில் இருந்து உங்களுடைய மனசை நிறைய வைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சுபிக்ஷமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பொன், பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்குது. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. மின்னணு சாதன பொருட்களை வாங்குவீங்க. சொத்து சுகம் சேரும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தங்களுடைய கைக்கு சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. மாணவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவே இருப்பாங்க. அவங்க விரும்பின அனைத்து விஷயங்களும் மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட பெரிய அளவில் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு பரிசு பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய மற்றற்ற மகிழ்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது சந்தோஷத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலமாக இருக்குங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்கள் கடின உழைப்புக்கான பலன்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் கடுமையாக உழைச்சிட்ருக்கோம், கடுமையாக வேலை பார்க்குறோம், அதுக்கான எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க, கவலைப்பட்டிருப்பீங்க, விரக்தி கூட அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்திற்கும் சேர்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இன்னைக்கான காலகட்டத்தில் கொடுக்கப்பெற போகிறது. அதற்குண்டான பலனை இன்று நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க இந்த காலத்தில். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. நல்ல விசேஷங்கள்
திருமணங்கள் நடக்கும், குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் நடைபெற போகின்றது. எதெல்லாம் நீங்கள் நினச்சி நடக்காமல் போச்சோ அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து பெருக ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். உடல் நலம் மேம்பட்டு காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானினுடைய ஆசையால் வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் வந்து நற்பலன்களை வந்து அடைய போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது. மொத்தத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த காலத்தில் வந்து நல்ல நல்ல மாற்றங்களை வந்து காணப்போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா கும்பம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர பெயர்ச்சியால் கும்பராசிக்காரர்களினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படுங்க. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் தங்களுக்கு அதிகரிக்கலாம். நீண்ட காலமாக சிக்கி இருந்த பணம் இந்த காலத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவானினுடைய அருளால் நிதி நிலைமை வலுவடையவும் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வேலைகளையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கின்றதுங்க. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. உங்களுடைய எதிராளிகளினுடைய செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். எதிரிகளும் வந்து பணிந்து போவாங்க. திடீர் அதிர்ஷ்டத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய நன்மைகள் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு புது முயற்சியில் வந்து ஈடுபட போகிறீங்க. சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு நல்ல பலன்கள், முன்னேற்றம், வளர்ச்சி போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாட்களாக வேலை மாற நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வருமான வழிகளில் உங்களுக்கு நிதி நிலைமை வந்து வலுப்பெறவும் ஆரம்பிச்சிடும். இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கலாம். இதனால் பெரிய திட்டங்களை முடிக்க புது உத்வேகம் வந்து கிடைக்க பெறுவீங்க. கடினமான பணிகளையும் வந்து முடித்து வெற்றிகளை பெறுவீங்க. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து நேர்காணலுக்கு அழைப்பு வர வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் திடீர் பண வருவாய் வந்து இருக்குங்க. உங்களுடைய நிதி நிலைமை வந்து வலுப்பெறவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றதுங்க. அவங்களுக்கு இந்த காலம் வந்து சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறன் மற்றும் புரிதல் தொழிலில் தங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கிறது. பணவரவு சிறப்பாகவே இருக்கும். வராமல் இருந்த பணம் கைக்கு வர்றதுனால பழைய கடன்களை அடைச்சிடுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க பெறுவீங்க. குடும்ப சண்டைகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலை மற்றும் நிதி விஷயங்களில் நல்ல நாட்கள், நல்ல விஷயங்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள், பதவி வந்து கிடைக்க பெறுவீங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய நிறுவனத்தில் இருந்து ஆஃபர் வர வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இந்த காலம் ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய வழிகள் வந்து திறக்கப்பெறும். வேலையில் லாபம் வந்து கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரம் வந்து உங்களுடைய கடின உழைப்பு வந்து நல்ல பலன்களை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வர போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருந்த வேலைகள், தொழில் முனைப்புகள் எல்லாமே வேகம் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பண வருவாய்க்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து ரொம்பவே சாதகமாகவே இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல நேரங்களில் கை கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது.